சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஆதரவாக CITU நாளை ஆர்ப்பாட்டம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஆதரவாக மாநிலம் முழுவதும் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என CITU அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநில பொதுச் செயலாளர் விடுத்த அறிக்கையில், தமிழக அரசின் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் தொழிலாளர்கள் தங்களின் நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் பலன்களை வழங்க கோரியும் கடந்த 30 நாட்களாக தமிழகத்தின் அனைத்து பணிமனைகள் முன்பும் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். பிற துறைகளுக்கு நிதி ஒதுக்குவது போல் போக்குவரத்து துறைக்கும் அரசு நிதி ஒதுக்க வேண்டும். வரும் காலம் பண்டிகை காலம் என்பதை மனதில் கொண்டு தமிழக அரசு மற்றும் போக்குவரத்து கழகம் சுமூக தீர்வு காண வேண்டும். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் மக்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாத வண்ணம் போராடும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். இவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் போக்குவரத்து ஊழியர்களின் காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்து 31வது நாளாக புதன்கிழமை நீட்டித்தது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது, ஊதிய ஒப்பந்தத்தின்படி நிலுவைத் தொகையை வழங்குவது, ஓய்வு பெற்ற அனைவருக்கும் பண பலன்களை வழங்குவதற்கான கால வரையறையை நிர்ணயிப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் மாநிலம் முழுவதும் கடந்த 18ஆம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்தந்த மாவட்டத்தின் போக்குவரத்து கழக பணிமனை முன் நடைபெற்று வரும் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் புதன்கிழமையுடன் 31 நாட்களை கடந்துள்ளது. மேலும் இதுகுறித்து சென்னை பல்லவன் இல்லம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் சங்க தலைவர் குருசாமி கூறியதாவது, தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் போக்குவரத்து ஓய்வூதியர்கள் மற்றும் ஊழியர்களை அரசும் அதிகாரிகளும் கண்டு கொள்ளவில்லை. சமீபத்தில் நடைபெற்ற அமைச்சருடனான பேச்சுவார்த்தையிலும் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வாய்மொழியான உறுதி மட்டுமே வழங்கப்படுகிறது. மேலும் அதிகாரப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டு தீர்வு காணும் வரை போராட்டம் தொடரும் என்றார் அவர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.